தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் வசனம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தானியம் போரடிக்கிற சகல களங்களிலும் பணயத்தை நாடுகிறாய் என்று சொல்லி. இன்றைக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நம்மளிடத்திலே எச்சரிக்கிற காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு போய் வைத்தார். அவர்கள் தேவனை தேடுகிறதை விட்டுவிட்டு செல்வத்தையே நம்பி, செல்வ பெருக்கையே நம்பி ஓடிக்கொண்டு இருந்தார்கள். தேவனை தேடவில்லை. ஆதலால் தேவன் இன்றைக்கு அவர்கள் மேலே கோபம் உள்ளவராய் இந்த காரியங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் செல்வத்தையும் செல்வ பெருக்கையும் நம்பியே ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். தங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை எண்ணி யோசிப்பது இல்லை. அது மாத்திரமல்ல, தேவனை தேடுகிறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. தங்களுடைய செல்வம் மாத்திரம் போதும் என்று சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் தேவன் தொடும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே தன்னை உண்டாக்கினவரை மறந்து ஆண்டவரே செல்வ செழிப்பிலே வாழ்ந்து செல்வத்தை சேர்ப்பதிலே வாழ்ந்தார்கள் ஆண்டவரே. அதனால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வந்தது ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும், எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரே அப்பா, செல்வத்தை மாத்திரம் நம்பி ஓடாதபடிக்கு, செல்வ பெருக்கை மாத்திரம் நம்பி அது தன்னை காத்து கொள்ளும் என்று சொல்லி ஓடாதபடிக்கு ஆண்டவரே, தன்னை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க, தேவனை ஆராதிக்க, ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, கர்த்தரோடு நடக்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எண்ணி வாழத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர. தேவனை ஆண்டவரை முன்பாக வைத்து ஆண்டவரை தேவனை உயர்த்தி ஆண்டவரை எல்லா காரியத்திலும் தேவனை சார்ந்து ஆண்டவரை வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொருவரும் வாழட்டும். செல்வத்தை மாத்திரம் நம்பி வாழாதபடிக்கு ஆண்டவரை அப்பா உம்முடைய பிள்ளைகள் தேவனை நம்பி சார்ந்து கொள்கிற கிருபையை தாங்க. அப்படியே நீங்க செய்ய போறதுக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.